அடுத்ததாக பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகார் சமீபத்தில் வந்து என்னன்னா நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? LWE அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரிங்களா? இடது தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆயுத ஏந்திய போராளிகளாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீகார்னுடைய கடைசி நக்சலைட்டான சுரேஷ் கோடா என்பவர் வந்து என்னன்னா சரண்டர் ஆனதோட சேர்த்து அவர் தான் கடைசி நக்சலைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சரண்டர் ஆன உடனே என்னன்னா நக்சல் முழுமையாக அந்த மாநிலத்தில் வந்து என்னன்னா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நக்சல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோட பேர், நக்சல்பாரி அப்படின்னு. 1967 அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக, உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆயுதம் ஏந்தி எந்த மாவட்டத்திலிருந்து தங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சாங்களோ அதுதான் நக்சல்பாரி மூமெண்ட். அதுதான் பிற்காலத்தில் நக்சலைட் அப்படின்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பீகார் வந்து என்னன்னா நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு.